ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் நளினி. வெல்கம் டு ஆமுதலக்கவரி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பிறக்கும் குழந்தை ரொம்ப அறிவாளியாக பிறக்கிறதுக்கு கர்ப்பிணி பெண்கள் என்ன மாதிரி உணவுகள் சாப்பிடணும் அப்படின்றத பார்க்க போகிறோங்க. பொதுவாக எல்லா கர்ப்பிணிகளுக்குமே தனக்கு பிறக்க போகும் குழந்தை ஆரோக்கியமாகவும் ரொம்ப அறிவாளியாக இருக்கணும் அப்படின்ட்டு ஆசை நிறையாவே இருக்கும். இப்போ நம்ம சொல்லக்கூடிய டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா 100% உங்கள் குழந்தை ரொம்ப ரொம்ப அறிவாளியாக பிறப்பாங்க. நீங்கள் முதல் மாதத்துலேருந்தே இந்த டிப்பை ஃபாலோ பண்ணலாங்க. பிறக்கக்கூடிய குழந்தை ரொம்ப புத்திசாலி அறிவாளியாக பிறக்கணும் அப்படின்னா கர்ப்பிணிகள் என்ன செய்யணும் அப்படின்ட்டு ஆல்பர்ட் பல்கலைக்கழக ஆய்வு ஒன்றும் நடத்தப்பட்டதுங்க. இதில் 3500 கை குழந்தைகளும் அவங்களுடைய குடும்பங்களும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டாங்க. அந்த ஆய்வில் பல குழந்தைகளுடைய ஐக்யூ திறன், அதாவது ரொம்ப மூளை வளர்ச்சி அபாரமாக இருந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னு ஆராய்ச்சி செஞ்சப்போ தான் அந்த குழந்தைகளுடைய அம்மாக்கள் கர்ப்பமாக இருக்கும்போது அதிக அளவுக்கு பழங்களை சாப்பிட்டாங்க அப்படின்ட்டு கண்டறியப்பட்டிருக்குங்க. ஸோ நீங்கள் கர்ப்ப காலத்துடைய முதல் மாதத்துலேருந்தே நல்ல பழங்களையும் அதிக பழங்களையும் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் குழந்தையோட மூளை நல்ல வளர்ச்சி அடையும் அப்படின்ட்டு நிரூபிச்சிருக்காங்க. அதே மாதிரி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அதிகமாக நீங்கள் தாய்ப்பால் கொடுக்கணும். தாய்ப்பால் குடிக்கும் பொழுது அந்த குழந்தைகளோட மூளை வளர்ச்சி ரொம்ப அபாரமாக இருக்கணும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, தாய்ப்பால் கொடுக்கும் அந்த தாய்மார்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க அதிக அளவுக்கு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த தாய்ப்பால் மூலயமா உங்கள் குழந்தையும் மிக அபாரமாக மூளை வளர்ச்சி பெற்றிருக்கும் அப்படின்ட்டும் ஆய்வு கண்டறிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் டி அதிகமாக இருக்கிற குழந்தைகளுக்கு, அதாவது விட்டமின் டி போதுமான அளவு கிடைச்ச குழந்தைகளோட ஐக்யூ லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குன்ட்டு ஒரு ஆய்வு கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கர்ப்ப காலத்தில் விட்டமின் டி அளவு இருக்கும் இல்லையா, அது அதிகமாக கொண்ட தாய்மார்களுக்கு அவங்களுடைய குழந்தைகள் அதிக ஐக்யூவோட ரொம்ப அறிவாளியாக பிறந்திருக்காங்க அப்படின்ட்டும் ஆய்வுகள் சொல்லுதுங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் விட்டமின் டி உள்ள உணவுகளை அதிகமாக சாப்பிடுங்க. விட்டமின் டியை டைரெக்டாக சன்லைட்டில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம். இதுக்கு என்ன பண்ணணுன்னா காலையில் 6லேருந்து 7 மணிக்குள்ளே நல்லா அந்த செங்கதிர்கள் வரும் இல்லையா, அந்த சமயத்தில் போயிட்டு நீங்கள் வெயிலில் நின்னீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான விட்டமின் டி கிடைக்குங்க. அது உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் மிகவும் அவசியமான ஒன்று. உங்கள் குழந்தை அறிவாளியாக பிறக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை தவறாமல் பண்ணுங்கள். டெய்லியும் நீங்கள் விட்டமின் டியை டைரெக்டாக உங்கள் உடலில் படுற மாதிரி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் டி உள்ள உணவுகளையும் எடுத்துக்கோங்க, சரிங்களா? 3வது டிப் பார்த்தீங்க அப்படின்னா சால்மன் ஃபிஷ்ஷை அதிகமாக உங்கள் உணவுகளை எடுத்துக்கோங்க. இதில் விட்டமின் டி கூட அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி சால்மன் ஃபிஷ்ஷை அதிகமாக எடுத்துக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ரொம்ப அறிவாளியாக இருக்குது அப்படின்ட்டும் ஆய்வு சொல்லுதுங்க. இந்த சால்மன் ஃபிஷ்ஷை வறுத்தோ இல்லை குழம்பு வைத்தோ இல்லை அப்படியே சுட்டோ நீங்கள் சாப்பிடலாம். முடிஞ்ச வரைக்கும் நான்வெஜ்லாம் நல்லா குக் பண்ணி தான் சாப்பிட்ணும். ஏன்னா இதில் சில டைமில் பாக்டீரியாக்கள்லாம் இருக்கலாம், அதெல்லாம் நல்லா இறந்து போய்டும் வேக வச்சிங்க அப்படின்னா, சரிங்களா? சால்மன் ஃபிஷ்ஷை அதிகமாக உணவுகளில் எடுத்துக்கோங்க. 4வது டிப் பார்த்தீங்க அப்படின்னா முட்டையோட மஞ்சள் கருங்க. மீன் பிடிக்காதவங்களுக்கு மிக சிறந்த மாற்று உணவு பார்த்தீங்கன்னா முட்டையோட மஞ்சள் கரு தான். முட்டையோட வெள்ளைக்கருவில் பெரும்பாலான புரதங்கள் காணப்பட்டாலுமே கொழுப்பும் விட்டமின் தாதுக்கள் எல்லாமே மஞ்சள் கருவில் தான் அதிகமாக இருக்குது. ஸோ தினமும் ஒரு முட்டையை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் குழந்தை அறிவாளியாக பிறப்பாங்க. அடுத்த டிப் பார்த்தீங்க அப்படின்னா கேட் லிவர் எண்ணெய்ங்க. அதாவது மீன் எண்ணெய் நம்ம ஊர்லலாம் சொல்லுவாங்க. அந்த ஒரு மாதிரி எல்லோ கலரில் குட்டியாக டேப்லெட் மாதிரி இருக்கும். சில பேருக்கு மீன் பிடிக்காது இல்லையா, அந்த மாதிரி மீன் பிடிக்காதவங்க இந்த மீன் எண்ணெய் மாத்திரைகளை சாப்பிட்லாம். இதுலேயே விட்டமின் டி அதிகமாக இருக்குது. விட்டமின் டி குறைபாடு இருக்கவங்களும் இந்த மீன் எண்ணெயை சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களுடைய குழந்தையும் ரொம்ப அறிவாளியாக பிறப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இது விட்டமின் ஏவும் அதிகமாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சொன்ன இந்த 4 டிப்பையும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் குழந்தை ரொம்ப ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க. ஸோ விட்டமின் டி மிகவும் அவசியமான ஒரு விஷயம். கர்ப்ப காலத்துலேயும் சரி, உங்கள் குழந்தை அறிவாளியாக பிறக்கிறதுக்கும் சரி ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சன்லைட்டில் இருந்து டைரெக்டாக விட்டமின் டியை நீங்கள் வாங்கிக்கோங்க. காலையில் தான் விட்டமின் டி நல்லாவே கிடைக்கும், சரிங்களா? அதுக்காக அந்த 10 மணிக்கு மேலே இருக்கிற வெயிலில் நம்ம நிற்க வேண்டாம். அதுக்கு முன்னாடியே வெயில் தான் உங்களுக்கு சிறந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தினந்தோறும் நான் போகிற வீடியோவை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும். நாளைக்கு மீண்டும் சந்திக்கலாம். பாய், தேங்க்யூ.